அனைவருக்கும் வணக்கம். 49வது சென்னை புத்தக கண்காட்சியில் பன்மைவெளி அரங்கு எண் 33, 34 நாள்தோறும் புதிய நூல்களை வெளியிட்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு 17/1/2026 அன்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்கள் எழுதியுள்ள புதிய நூலை வெளியிட இருக்கின்றோம். இந்த நூலை வெளியிட தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். யூத ஜியோனிசமும் ஆரிய பாரதியமும் என்ற இந்த நூலை ஐயா மணியரசன் அவர்கள் வெளியிட நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் ஊடகவியலாளர் தோழர் மகிழன் அவர்கள் முதல் படியை பெற்றுக்கொள்வார்கள். செந்தமிழ் திருத்தேர் தூய தமிழ் மாணவர் இயக்கத்தினுடைய இயக்குனர், தூய தமிழுக்காக மாவட்டந்தோறும் அமைப்புகள் நடத்தி வரக்கூடிய இளஞ்சேர்தல் பெற்றுக்கொள்வார். வஉசி எனும் கப்பல் தாத்தா என்ற நூல் சிறுவர்களுக்காக, வஉசியை சிறுவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல். அந்த நூலை தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் பொறியாளர் தோழர் அருணபாரதி அவர்கள் எழுதிய நூல்தான் வஉசி என்னும் கப்பல் தாத்தா. வஉசியினுடைய அந்த நூலை மாப்பசி அவருடைய பேரன் திரு திருஞானம் அவர்கள் வெளியிட திரு மாக்கோ தேவராசன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். அப்படி வெளியிட அனைவருக்கும் வணக்கம். யூத ஜியோனிசமும் ஆரிய பாரதியமும், இது தலைப்பே கொஞ்சம் விசித்திரமா இருக்கே அப்படின்னு சொல்லி புரட்டி பார்த்தேன். ஆனா பல ஆச்சரியமான ஒப்புமைகள் இருக்கிறது படிக்க தான் தெரிஞ்சது. அதாவது யூதர்களோட ஆக்கிரமிப்பு கொள்கை தான் ஜியோனிசம். அது மாதிரி இந்தியாவில் இருக்கின்ற ஆரிய பிராமணியவாதிகளின் ஆக்கிரமிப்பு கொள்கை தான் இந்த பாரதியம். இந்த தலைப்புல கூடுதலா இன்னொன்னையும் நாம சேர்த்துக்கலாம், திராவிடத்தையும் சேர்த்துக்கலாம். எப்படி ஜியோனிசம் என்பது யூதர்களோட அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு ஆக்கிரமிப்பு கொள்கையோ, எப்படி இங்கிருக்கும் ஆரிய பிராமணர்கள் அவர்களுடைய புராண கதையில் இருந்து பாரதியம் என்ற ஒரு ஆக்கிரமிப்பு கொள்கையை உருவாக்கி கொண்டார்களோ, அதுபோலதான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிற மொழியாளர்களும் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவதற்காக, தமிழர்களை ஏமாற்றுவதற்காக, தமிழ்நாட்டின் வளங்களை சுரண்டுவதற்காக திராவிடம் என்ற இல்லாத ஒரு இனவாத கோட்பாட்டை முன்வைத்து அதுதான் தமிழர்களின் அடையாளம் என்று புகுத்தி தமிழர்களின் உண்மையான பண்பாட்டு அடையாளங்களை எல்லாம் அழித்து இன்றைக்கு ஒரு ஆக்கிரமிப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு விதமான ஆக்கிரமிப்பு கொள்கைகள் எதிராக நிக்குது. ஒண்ணு இந்த பாரதியம், இன்னொன்னு திராவிடம். சோ நாம் எதிர்கொண்டிருக்கும் இந்த ரெண்டு ஆக்கிரமிப்பு கொள்கைகளையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமா இந்த புத்தகத்தை படிக்கணும். நாம் வாழும் சமகாலத்துல நம்ம கண்ணு முன்னாடி ஒரு இனப்படுகொலை நடந்துச்சு காசாவில். ஆனா உலகத்துல இருக்கிற எந்த ஒரு நாட்டாலையும் அதை தடுத்து நிறுத்த முடியல. ஏன்னா உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற யூதர்கள் தங்களுடைய ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு ஏற்றவாறு உலக நாடுகளை தங்களுடைய அதிகார கட்டுக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா உலக நாடுகளோட அதிகார மட்டத்துல அவங்க போய் இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இந்தியாவில் இருக்கின்ற ஆரிய பிராமணர்களும் தங்களுடைய அந்த ஆரிய மேலாண்மையை பாதுகாத்து கொள்வதற்காக இந்தியாவின் ஆட்சி அதிகாரங்களில் உயர்மட்டங்கள்ல போய் இருக்கிறாங்க. சோ இந்த அரசியலை, இந்த நுண் அரசியலை நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா
ஐயா வெங்கட்ராமன் எழுதிய இந்த யூத ஜியோனிசமும் ஆரிய பாரதியமும் என்ற புத்தகத்தை நாம கட்டாயம் வாசிக்கணும். அது கூடவே நான் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த திராவிட ஆக்கிரமிப்பு கொள்கையை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐயா மணியரசன் அவர்கள் எழுதிய திராவிடம் தமிழர் மறுமலர்ச்சியை வளர்த்ததா வழிமாற்றியதா அப்படிங்கிற இந்த புத்தகத்தையும் கட்டாயம் படிக்கணும். தமிழ் தேசிய எழுச்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்துல திராவிடத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கணும், குறிப்பா ஈவேராவை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகம் தான் சிறந்த வழிகாட்டி. இதை நீங்க கட்டாயம் வாசிக்கணும். இந்த 2 புத்தகத்தையும் வாங்கி படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, நம்முடைய சென்னை 49வது புத்தக கண்காட்சியில் வன்மைவெளி அரங்கத்தில் 33, 34ஆம் எண் கடைகள் உள்ள இந்த பன்மைவெளி அரங்கத்தில் தொடர்ந்து நூல்களை, புதிய நூல்களை வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் அன்பு தோழர் கி வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய யூத ஜியோனிசமும் ஆரிய பாரதியமும் என்ற நூலை வெளியிட்டிருக்கிறோம். அடுத்ததாக வஉசி அவர்கள் குறித்த ஒரு நல்ல புத்தகம், துணை பொதுச் செயலாளர் அன்பு தோழர் அருணபாரதி அவர்கள் எழுதிய இளைஞர்களுக்கான, மாணவர்களுக்கான வஉசி எனும் கப்பல் தாத்தா என்பது அந்த மாணவர்கள் நடையில் மாணவர்களுக்காக எழுதப்பட்டிருப்பது. நான் சில வார்த்தை முதலில் வஉசி என்னும் கப்பல் தாத்தா நூல் பற்றி சொல்லிவிடுகிறேன். இங்கே திருஞானம் அவர்கள் மாப்போசி அவர்களுடைய பேரன் வந்திருக்கிறார். அவர் இந்த நூலை வெளியிட்டது மிக மிக பொருத்தமானது. பல செய்திகளை முதல் தமிழ்நாட்டில் அரசியல் அரங்கத்தில் துல்லியமாக அறிவித்தவர் மாப்போசிதான். வஉசியை பற்றி முதலாக கப்பலோட்டிய தமிழர் என்றும் அவருடைய ஈகங்களை வெளிப்படுத்தியும் நூல் எழுதி பரப்பியவர் மாப்போசி அவர்கள்தான். தமிழ்நாட்டில் முதல் மாப்போசி தான். அதுபோல தமிழர் திருநாள் என்பது தமிழ் அறிஞர்களால் பொங்கல் விழா, தைப்பூத்தாண்டு எல்லாம் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு பல ஆண்டுகள் வந்தது. அவர்கள் கடைபிடித்தார்கள். அதை ஓரளவு மக்கள் மயம் ஆக்கியவர் நம்முடைய மாப்போசி அவர்கள்தான். மாப்போசி தமிழர் திருநாள் என்று போட்டு சொன்ன உடனே 40களில் திராவிட முகாமில் திராவிடர் திருநாள் என்று அதை எழுதினார்கள். வாக்குவாதம் நடந்தது. அண்ணாவே அப்படிதான் எழுதினார். அண்ணாவுக்கும் மாப்போசிக்கும் இடையில வாக்குவாதம் நடந்தது. கடைசியில் அண்ணா மாற்றிக்கொண்டார், தமிழர் திருநாள் என்று மாற்றிக்கொண்டார். மாற்றிக்கொள்ளார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள், மாட்டிக்கொள்வார்கள் வரலாற்றில். அது போகட்டும். அப்படி ஒரு நல்ல சின்ன பிள்ளைகளுக்காக எழுதுகிற நல்ல நூல் நம்ம மாப்போசி அவர்களையும் நம்ம படிக்கணும். விமர்சனத்தோடு படிக்கலாம். அவருடைய அரசியல் போக்கு அது வேற விஷயம். அதை நாங்கள் ஒன்றும் மறுக்கவே இல்லை. இது பல செய்திகளை நம்ம எல்லை மீட்பு, இன்னைக்கு திருத்தணி இருக்குன்னா மாப்போசி எடுத்த நடவடிக்கையில் பல செய்திகள் இருக்கு. துல்லியமாக சொன்னதும் ஒரு கூட்டரசு பற்றி முதலாக தெளிவாக சொன்னவர் மாப்போசி. சோவியத் யூனியன் கான்ஸ்டிடியூஷனை பார்த்துட்டு அது போலதான் இந்தியாவில் இருக்கணும் என்று இந்திய விடுதலைக்கு முன்பாகவே 46 வாக்குல எழுதியவர் மாப்போசி. அதுக்கு கையெழுத்து வாங்கி ஒரு பொங்கல் நாள்ல காமராஜன் கையெழுத்து போட்டிருக்காரு. பல பேர்கிட்ட வாங்கி அனுப்புனார் மாப்போசி. அந்த முயற்சியெல்லாம் எடுத்தார், ஒரு முன்னோடி. அடுத்தது நம்முடைய தோழர் கி வெங்கட்ராமன், பொதுச் செயலாளர், தமிழ் தேசிய பேரியக்கம். இது மிக மிக தேவையானது, படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். யூத ஜியோனிசமும் ஆரிய பாரதியமும். யூத ஜியோனிசம் என்று பேசுவதற்கு, எழுதுவதற்கு நிறைய பேர் வருவாங்க. ஆரிய பாரதியம்னு பேசுறதுக்கு வரமாட்டாங்க. வந்தா காது கிழிஞ்சு போயிடும். யூதர்களுக்கு உலகம் பூரா ஆட்டி படைக்க ஆற்றல் இருக்கு, படைக்கிறாங்க. ஆரிய பிராமணர்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை. இருந்தால் உலகத்தை ஆட்டி படைப்பார்கள், நம்மை ஆட்டி படைக்கிறார்கள். இதை யாரும் சொல்ல மாட்டார்கள். தமிழ் தேசிய பேரியக்கம் தான் தற்சார்போடு சொல்லும். ஏன் சொல்லுகிறது, எப்படி சொல்லுகிறது? யாரையும் அண்டி பிழைக்காத இயக்கம். ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அவரோடு உறவு கெட்டு போயிடுமோ
அவரும் பார்த்தால் புன்னகைக்க மாட்டாரோ என்ற அச்சமின்றி, அதே நேரம் தற்சார்பாக அடாவடித்தனம் இல்லாமல் ஆதாரங்களோடு துல்லியமாக வரையறுப்புகளை வெளியிடக்கூடிய இயக்கம் தமிழ் தேசிய பேரியக்கம். அந்த வகையில் தான் யூத ஜியோனிசமும் ஆரிய பாரதீயமும் என்று இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாரதீயம் என்பதற்கு ஒரு இனமே கிடையாது. யூதனுக்காவது அவனுக்கு யூதர்கள்னு ஒரு இனம், பழமையான இனம், பழமையான மொழி, அவங்க மொழி இருக்கு. பிராமணர்களுக்கு எது தாய்மொழி என்று நாங்கள் கேட்கிறோம். சேலஞ்ச், உன் தாய்மொழி எது? ஊப்பிலையும் உனக்கு பிராமணர் தான், தமிழ்நாட்டிலையும் பிராமணர் தான், உன் தாய்மொழி எது? சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழி சொல்லு. சமஸ்கிருதம் யாருக்கும் தாய்மொழி கிடையாது, அதுக்குன்னு தாயகம் எதுவும் கிடையாது. இப்ப எங்க வேணாலும் மேய்வ, அதுபோல எங்க மேய்ஞ்சி எங்களுடைய தமிழ் மொழியை சிதைத்து சின்னாபின்னப்படுத்தி கூத்தடிச்சு, தண்ணீர்னு சொன்னாக்க நாகரிக குறைவு, தூர்த்தம்னு சொல்லணும். அப்பான்னு சொன்னாக்க அசிங்கம், பிதான்னு சொல்லணும் என்ற அசிங்கமான சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணித்த கூட்டம் இந்த ஆரிய கூட்டம். இதையெல்லாம் துணிச்சலா அம்பலப்படுத்தினாங்க தான். எந்த திராவிடவாதியும் இப்படி சொல்ல மாட்டான் இப்போ. ஏன்னா ஆரியத்தை அண்டி பிழைக்கிற நிலைக்கு திராவிடம் போயிடுச்சு. அதனால நாங்க சொல்றது மாதிரி ஆரியத்தை பிராமணர்களை விமர்சிக்கிற எந்த திராவிடமும் வர மாட்டான். ஏன் எங்க மதிப்புக்குரிய ஐயா வீரமணி அவர் கூட நேரா பழைய மாதிரி பேச மாட்டாரு, இப்ப பேச மாட்டாரு. அந்த மாதிரி நிலைமை இருக்கு. அதே சமயம் நம்ம யாரையும் இழிவுபடுத்த கொச்சைப்படுத்தல. உண்மையாக இதை எழுதிய ஒருவர் பிராமண குலத்தில் பிறந்தவர், பூணூலை அறுத்து எரிந்து பிராமணியத்தை வெறுத்து ஒதுக்கியவர். ஞாபகம் வச்சுக்கோங்க, பூணூலை அறுத்து எரிந்து பிராமணியத்தை வெறுத்து ஒதுக்கிய நபர். தன்னுடைய 2 மகள்களையும் பிராமணர் அல்லாத ஜாதிக்கு தேடி தேடி திருமணம் செய்து கொடுத்தவர். நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில ஏஎஸ்கே ஐயங்கார்னு இருந்தாரு. ஐயங்கார்னு என்ன கூப்பிடாதேன்னாரு. அவரு பிராமணியத்தை எதிர்த்தவர். அவரு அம்பேத்கர் பற்றியும் ஈவேரா பற்றியும் நூல்கள் எழுதியவர். அவரு அப்படி பல பேர். சிபிஎம்ல பாலசுப்ரமணியம் இருந்தாரு, ஐயர் தான், பிராமணியத்தை கடுமையா வெறுப்பாரு. அப்படி அதுல சில பேர் இருக்காங்க, இல்லாம இல்ல, நல்லவர்கள் இருக்காங்க. வரலாறு எழுதும் பொழுது ராமச்சந்திர தீட்சிதர் போன்றவர்கள் நேர்மையாக தமிழர் பெருமையை எழுதியவர்களும் இருக்கிறார்கள். குறைவு, வேற ஒண்ணு இல்லை, இல்லாம இல்ல, இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னைக்கு ஆளுகிறார்கள். 195 பேரு அந்த பக்கம் இருக்கிறாங்க. அதனால இந்தியா என்பது லாட்டரி சீட்டுல விழுந்த பரிசு பிராமணர்களுக்கு. இந்த இந்தியாவை உருவாக்கியது பிரித்தானிய பீரங்கிகள். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஐரோப்பிய வணிக காட்டுமிராண்டிகள் தங்கள் நாடுகளில் ஜனநாயகத்தை உருவாக்கி கொண்டு பேசிக்கொண்டு மற்ற நாடுகளில் காட்டுமிராண்டிகளாக வேட்டையாடினார்கள். பிரெஞ்சுக்காரனும் சரி, இங்கிலீஷ்காரனும் சரி, போர்ச்சுகீசியனும் சரி வேட்டையாடினான். நம்ம புதுச்சேரியில பிரெஞ்சுக்காரனும் இங்கிலீஷ்காரனும் சண்டை போட்டுக்கிறான். தமிழனை எவன் அடிமைப்படுத்துறதுங்கிறதுல வேற ஒன்றும் இல்லை. அவர்களுக்குள்ள ஜனநாயகம் பேசினார்கள், பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, ரெனாய்சன்ஸ், மறுமலர்ச்சி எல்லாம் பேசினார்கள். எனவே அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அவன் நமக்கு அங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம், அவன் நமக்கு மாடல் இல்லைங்கிறதா சொல்றேன். இன்னைக்கு போய் இதுல வெனிசுலாவில் ஒரு தலைவர், தேர்ந்தெடுப்பு தலைவரை கடத்தி கொண்டு வரானே ஒருத்தன், அது என்ன நாகரிகம்? அதுதான் ஐரோப்பிய நாகரிகம், அதுதான் வெள்ளைக்கார நாகரிகம், காட்டுமிராண்டித்தனம். 17-18 என்ன காட்டுமிராண்டிகள் இருந்தானோ அதனுடைய இன்றைய வெளிப்பாடு தான் அவன். அந்த பேர் என்ன, அமெரிக்கா ட்ரம்ப், டொனால்டு ட்ரம்ப் என்பவன் 17-18ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய காட்டுமிராண்டிகள் எங்கெங்க போய் என்னென்ன பண்ணாங்களோ அதை இன்றைக்கு செய்து கொண்டிருப்பவன். எனவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு தற்சார்போடு ஒரு தமிழ் தேசியத்தை உருவாக்க வேண்டும். தமிழரிடையே உள்ள ஜாதி உயர்வு தாழ்வு பாகுபாடு இதெல்லாம் நீக்கணும். சமத்துவமா தமிழர்கள் வரணும். தமிழ் மொழியில அயல்மொழி கலக்கக்கூடாது. மறைமலை அடிகளார் 1916 தொடங்கிய தனித்தமிழ் இயக்கம் மொழியில மட்டுமல்ல, சமஸ்கிருத நீக்கம் மட்டுமல்ல, சமஸ்கிருதத்தை தேவ பாடை என்று சொல்லி இருக்கிற அவனுக்கு அந்த பாடை கட்டுறதுக்கு அந்த மொழிக்கு அதுவும் சேர்த்துதான் மறைமலை அடிகள் தமிழ்நாட்டுல சமஸ்கிருதத்துக்கு அந்த தேவ பாஷைக்கு தேவ பாடை கட்டுங்கப்பா, அதை நீக்கிட்டு தமிழ்ல எழுதுங்கடான்னு சொன்னாரு. அந்த மாதிரி நல்ல தமிழையும் வளர்ப்பதற்கும் தமிழ் தேசிய எழுச்சி இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பல இந்த தம்பி தமிழம் தொலைக்காட்சி தம்பி பேசினாரு, இவங்கெல்லாம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து செயல்பட்டு இருக்காங்க. பல்வேறு பேர் இன்றைக்கு பலர் இந்த கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன உணர்ச்சியோடு இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தாயின் பிள்ளைகள் விழிப்புற்று எழுந்திருக்கக்கூடிய காலத்தில்
அவர்களுக்கு மேலும் மேலும் விழிப்பூட்டக்கூடிய நூல்கள் பன்மை வழி மூலம் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் வாங்கி படியுங்கள், ஆதரியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி உரை. இந்நிகழ்வை தலைமை தாங்கி நடத்திய தோழர் அருணபாரதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னிலையில் வெற்றி தமிழன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான படைப்பை நமக்காக கொடுத்த ஐயா வெங்கட்ராமன் அவர்களின் படைப்பு யூத ஜியோனிலிசம் ஆரிய பாரதியமும் இப்புத்தகத்தை வெளியிட்ட ஐயா பே மணியரசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்ட திரு மகிழன் அவர்களுக்கும் ஐயா இளஞ்சேந்தன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக தோழர் அருணபாரதி அவர்கள் எழுதி குழந்தைகளுக்காக வெளியிட்ட வஉசி என்னும் கப்பல் தாத்தா என்ற சிறுவர் புத்தகத்தை வெளியிட்ட திரு திருநானம் அவர்களுக்கும் அதை பெற்றுக்கொண்ட மாகோ தேவராசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வுக்கு வந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.